வசந்த நவராத்திரியின் 6ஆம் நாள் 24/3/2026 பங்குனி மாதத்தின் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்குரிய கிழமையில வந்திருக்கு. இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தையும் இந்த ஒரு பரிகாரத்தையும் தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாம் கோயிலுக்கு போவோம், வீட்டில் விளக்கேற்றுவோம், சாம்பிராணி தூபம் போடுவோம். இந்த விஷயத்தெல்லாம் மற்ற கிழமைகளில் செய்கிறோமோ இல்லையோ செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக செஞ்சுருவோம். இந்த நாளில் குறிப்பாக 8 to 9 அல்லது 9:40 இருந்து 11:20 இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதுலேயும் குறிப்பாக ஆதரவற்ற இல்லங்களில் சிலிண்டர் இல்லாமல் நிறைய சிரமப்படுறாங்க. அதற்கான சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம சேனல் சார்பாக செய்து கொடுத்துட்ருக்குறோம். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அம்பாளுக்கு சாத்திய புடவை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் நான் டைம் சொல்லிட்டேன் இல்லையா, பூஜையில் ஒரு தீபத்தை ஏற்ற போகிறீங்க. ஒரே ஒரு வரி மந்திரத்தை அன்னையை நினச்சி சொல்ல போகிறீங்க. துவர்மரப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை வைக்க போகிறீங்க, அவ்வளவே தாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காத்யாயினி தேவியே நமக. இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். சொல்லிட்டு நேராக சமையலறைக்கு போங்க. சமையலறையில் போய் துவரம்பருப்பு டப்பாவை எடுத்துட்டு ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு காகிதம் கூட எடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. ஒரு 2 கிராம்பு எடுத்து அதில் வச்சுட்டு, உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிறத குலதெய்வத்திட்டையும் இஷ்ட தெய்வத்திட்டையும் பிரபஞ்சத்திடம் வேண்டிட்டு அதை மடித்து அந்த துவரம்பருப்பு டப்பாவில் அடி பகுதியில் போகிற மாதிரி நல்லா உங்கள் கைகளை உள்ளே விட்டு உள்ளே வச்சுட்டு டப்பாவை மூடி துவரம்பருப்பு டப்பாவை எடுத்த இடத்துல வச்சுருங்க. இந்த மந்திர பரிகாரத்தையும் இந்த துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் செய்யக்கூடிய கிராம பரிகாரத்தையும் அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அன்னையின் பரிபூர்ண அருளாலும் பிரபஞ்சத்தின் பரிபூர்ண அருளாலும் உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். அந்த கிராம்பு அதே இடத்துல இருக்கட்டும். துவரம்பருப்பு காலி ஆகும்போது இந்த கிராம்பு எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை நீங்கள் தீர்த்தத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை அதை நீங்கள் தட்டி சாம்பிராணி போடும்போது போட்டுக்கலாங்க. மிக மிக எளிமையான விஷயங்களை கூட நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.